அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ட்ரை காஃப் வறட்டு இருமல் அப்படின்னா என்ன? திடீர்னு வேகமா சத்தமா தொண்டையில் அப்படி காத்து வந்து அப்படி லேசா அப்படி டச் பண்ணி, ஃபெதர் டச்னு சொல்றோம் இல்லையா, அப்படி டச் பண்ணின உடனே டக்குன்னு என்ன ஆகும்? இருமல் வந்துடும். அந்த அப்படி வருகின்ற இருமல் வரும் பொழுது எந்த விதமான சளியோ இதோ வராது, வெறும் இருமல் மட்டும்தான் வரும். இதுதான் ட்ரை காஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரை காஃப் அதாவது நான் ப்ரொடக்டிவ் காஃப், ப்ரொடக்டிவ் காஃப் அது அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த இருமல் எதனால வருது அப்படின்னா, காமன் கோல்டு அட்டாக் ஆனா வரும், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டால் வரும், ஆஸ்மானால வரும், அலர்ஜினால வரும், சிகரெட் பிடிக்கிறதுனால ஸ்மோக்கிங் பண்றதுனால வரும், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் GERD என்ற இதனால வரும். இவ்வளவு பல காரணங்கள் இந்த வறட்டு இருமல் வருவதற்கு காரணமாக அமைகிறது. இது வரும் பொழுது என்னென்ன அறிகுறிகள் நமக்கு இருக்கும்? இருமல் தொடர்ந்து இருக்கும், சரிங்களா? அந்த இருமலோட ரத்தம் கலந்து வரும், சிலது வராமையும் இருக்கும். மூச்சு விடுறது ஷார்ட் பிரீத்தா இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்னு சொல்லுவோம், குறுகிய மூச்சு. அப்படி அந்த மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். காய்ச்சல், உடல் வந்து உள்காய்ச்சல், நமக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி தெளிவா இருக்கும். கண்ணு அப்படியே கணன்னு ஹீட்டா இருக்கும். உடல் சோர்வடைஞ்சிரும், உங்களால சுறுசுறுப்பா இயங்க முடியாது. அடுத்து வீசிங், ஆஸ்மா போல பிரச்சனை வந்துடும். ஸோ இப்போ இந்த தொடர்ச்சியான இருமல் இது வந்ததுன்னா உடம்ப உலுக்கி எடுத்துரும். இது எவ்வளவு நாட்கள் இருக்கும்னா குறுகிய காலம்தான். ஒரு வாரம் 2 வாரத்துல இது வந்து தானா சரியாயிடும், அல்லது நாம சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வறட்டு இருமலுக்கு ஹோமியோபதி மிகச்சிறந்த மருந்துகளை உடையது. மறந்துடாதீங்க, மற்ற சிஸ்டம்ல எந்த அளவுக்கு குணமாகுதோ இல்லையோ, ஹோமியோபதியில ஸ்பெசிஃபிக்கா ட்ரை காஃபுக்குன்னு மருந்துகள் இருக்கு. பிரையோனியா, ட்ரொசீரா, ஸ்டிக்டா, ஸ்பாஞ்சியா, ரூமேக்ஸ், பெல்டோனா போன்ற பல மருந்துகள் இருக்கு. சின்ன சின்ன சிம்டம்ஸ் வேரியேஷன் ஆகும். அதாவது படுத்தா சிலருக்கு இருமல் வரும், சிலருக்கு உட்காந்துருந்தா வரும், சிலருக்கு சாப்பிட்ட பிறகு அந்த இருமல் வரும். இந்த மாதிரியான சேஞ்சஸ். சிலருக்கு தலைவலியோட இருமல் இருக்கும், சிலருக்கு தலைவலி இருக்காது. ஸோ இந்த சேஞ்சஸ் தான் கண்டுபிடிச்சு இந்த மருந்துகளை மாற்றி கொடுப்போம். இப்படி உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி ட்ரை காஃப் இருந்தால், வறட்டு இருமல் இருந்தால், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வறட்டு இருமல்னால என்ன பிரச்சனை வரும்னா, வயிற்று வலி வந்துடும், பைல்ஸ் வந்துடும், அது மட்டுமல்ல ஹெர்னியா ஃபார்மேஷன் ஆகும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் தடுத்து கொள்ள வேண்டுமானால், இருமல் வந்தால் உடனடியாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி, இது போன்ற ஆரோக்கியமான செய்திகள் உங்களுக்கு சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே போல் இப்போ புதுசாக நாங்கள் சர்வம் மீடியாங்கிற சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கும் உங்களுடைய நல்ல ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்களே, நீங்கள் மட்டும் இந்த சேனலை பார்க்காம உங்களுடைய நண்பர்கள், உறவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவங்களுக்கு இதை அனுப்பிச்சு கொடுங்க என்று கேட்டு, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.